Hi guys, welcome to Sandy's Fit Zone. Basically, நம்ம ஹோட்டல் போனா ஏகப்பட்ட டிஷஸ் மெனு கார்டில் இருக்கும். பட் நமக்கு என்ன தேவையோ அதை தான் சூஸ் பண்ணி சாப்பிடுவோம். அது மாதிரி தான் ஃபிட்னஸும். ஏகப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவையானதை கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் பாடிக்கு ஏற்ற ஒர்க் அவுட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் ஓன் ஒர்க் அவுட் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுதான் இந்த வீடியோவோட மோட்டிவ். ஆல்சோ வீடியோவில் சாம்பிள் ஒர்க் அவுட் சார்ட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, உங்கள் கோல் என்னென்னு நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபேட் லாஸா, மசில் கெயினா, ஓவரால் ஃபிட்னஸா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோல், கலோரி பர்ன் ப்ளஸ் ஃபேட் லாஸ் டயட். டு அவாய்ட் ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஜாகிங். டு ட்ரை பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ், ஸ்கிப்பிங், வாக்கிங் ஆர் ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு ஸ்மால் டிப்ஸ்: ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் ஆகுறத நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க ஆர் பாடி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் சேஞ்சஸ் தெரியுதுன்னா ஹை இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸை அப்கிரேட் பண்ணணும். நீங்கள் மசில் கெயின் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோல், ஸ்ட்ரென்த் பில்ட் ப்ளஸ் மாடரேட் கார்டியோ ப்ளஸ் மசில் கெயின் டயட். டு அவாய்ட் டூ மச் கார்டியோ ஆர் ஃபேட் பர்னிங் ஒர்க் அவுட்ஸ். டு ட்ரை டம்பிள் அண்ட் மெஷின் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கான ஸ்மால் டிப்ஸ்: நீங்கள் வெயிட்ஸ் அண்ட் ரெப்பிடேஷன்ஸ், அதாவது ரெப்ஸை வீக்லி இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கோல், லைட் கார்டியோ ப்ளஸ் ஸ்ட்ரென்தன் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர் மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் பேலன்ஸ் டயட். நீங்கள் எல்லா ஒர்க் அவுட்ஸும் மிக்ஸ் பண்ணி பேலன்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ அவாய்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டு ட்ரை ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் ஆர் யோகா பண்ணலாம். உங்களுக்கான ஒரு ஸ்மால் டிப்ஸ்: கம்பல்சரி இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஈச் இண்டிவிஜுவல் ஹெல்த் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ வீக் ஆஃப்டர் வீக் உங்கள் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்கள் ஒர்க் அவுட் பிளான் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒர்க் அவுட்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இப்போது அதே ஒர்க் அவுட்ஸ் ஈஸியாக போட முடியுதுன்னா எஸ், நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்ஸை அப்டேட் பண்ணணும் அண்ட் உங்கள் பாடி நெக்ஸ்ட் லெவல் ஒர்க் அவுட்ஸ்க்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கணும்னா உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி கரெக்டான பிளான் சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய சார்ட் பிளான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பி பேஷண்ட் அண்ட் எவ்ரி பாடி டைப் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஜேர்னி. ஸோ டோன்ட் கம்பேர் அண்ட் ஜஸ்ட் பி கன்சிஸ்டன்ட். ஓகே கைஸ், சில சாம்பிள் ஒர்க் அவுட் சார்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மசில் கெயின் பண்ணுறவங்க இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கும் வீடியோஸ் போடணும்னு மோட்டிவ் வரும். உங்கள் பாடிக்கு சூட் ஆகிற ஒர்க் அவுட் பிளான் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் அதோட போஸ்டர் ஃபார்ம் கரெக்டாக போடுறதுல தான் ரிசல்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்டர் கரெக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை ஃப்ரம் சாண்டிஸ் ஃபிட் ஜோன்.